மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. இல்லடா, இந்த வயசுல நீ ரொம்ப மெச்சூர்டா யோசிக்கிற. நான் அப்படி யோசிக்கிறவளா இருந்திருந்தா உங்க மனசை காயப்படுத்திருக்க மாட்டேனே மாமா. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது மாமா. நீ அப்படி பேசுனதான் சரி. இல்லன்னு வச்சுக்க, சிவசாமி சமாதானமா இருக்க மாட்டான். மேற்கொண்டு பிரச்சனை பண்ணிருப்பான். இந்த பிரச்சனை முடிஞ்சே இருக்காது. என் மாம என்ன தப்பா நினைக்க மாட்டான்ற நம்பிக்கையில தானே இப்படிலாம் செஞ்ச. அப்புறம் என்ன? ஆனா அந்த நிமிஷம் உங்க முகம் வருத்தப்பட்டதை பார்க்கும்போது எனக்கு உசுரே போன மாதிரி இருந்துச்சு மாமா. நீ நம்பிட்டியா? நான் உண்மையிலேயே வருத்தப்பட்ட நினைச்சியா? எல்லாம் நடிப்புடா. நான் அப்படி நடிச்சாதான் உங்க அப்பா நம்புவோம். உங்க அப்பா நம்பணுன்றதுக்காக தான் அப்படி நடிச்சேன். இன்னும் சொல்ல போனா இந்த விஷயம் புஷ்பாவுக்கே தெரியாது. இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு அவமானம் தானே மாமா. எனக்கு என்னடா அவமானம்? எனக்கு எந்த அவமானமும் இல்ல. உங்க அப்பனோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆச்சுல்ல, எனக்கு அது போதும். என்ன ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு அவன் கண்ணுல ஒரு சந்தோஷத்தை பார்த்துட்டேன்ல, எனக்கு அது போதும். அவன் ஜெயிச்சு நான் தோத்ததாவே இருக்கட்டும். யோசிச்சு பாரு, உண்மையிலேயே ஜெயிச்சது யாரு? நாம தானே. என் மருமக வந்து இப்படி கட்டி பிடிச்சு பாசத்தை கொட்டி இந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கல. ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, இந்த உலகமே இடிஞ்ச என் தலைமையில விழுந்தாலும் ஒன்ன நான் விட்டு கொடுக்க மாட்டேன். பெத்த அம்மா மேல ஒரு குழந்தை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்குமோ அதே அளவு நம்பிக்கை நான் உன் மேல வச்சிருக்கேன். ஏன்னா நீ என் அம்மாடா. அடுத்த ஜென்மத்து மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இறந்து போனவங்க திரும்ப பொறுப்பாங்கன்றதுலயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனாலயோ என்னமோ இந்த ஜென்மத்திலேயே எனக்கு 2 அம்மா. ஒண்ணு என்ன பெத்தவ, இன்னொன்னு அவங்க உசுரோட இருக்கும் போதே என் தங்கச்சி வயித்துல வந்து பிறந்த இந்த அம்மா. மாமா, இங்க பாரு, மாமா உன்னை கோச்சிக்குவேன்னு எப்பயும் நினைக்க கூடாது. சாரி மாமா. இந்த சாரி இன்னொரு தடவை சொல்லக்கூடாது. இப்படி அழவும் கூடாது. சரி கிளம்பு. உங்க அப்பா எதுவும் தேட போறாரு. சொல்லிட்டு தான் மாமா வந்திருக்கேன். என்னென்ன மாமனை பார்க்க போறானா? ஐயோ, அவ்வளவுதான், வீட்டுல கொலையே விழுந்துரும். வேற என்ன சொல்லிட்டு வந்திருக்க? வேற என்ன போய் சொல்லிட்டு வந்திருக்க? இல்ல இல்ல, உண்மையதான் சொல்லிட்டு வந்தா. சாமிய பார்க்க போறேன்னு சொன்னா. அவ சாமி நீங்க தானே. மாமா, இல்ல மாமா, நீங்க கோயிலுக்குள்ள வரமாட்டீங்கல்ல, அதான் எப்படி சொல்றதுன்னு யோசிச்சேன். சாமிக்கு எனக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா? உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீ போ கோயிலுக்கு. சரிங்க மாமா, நான் போயிட்டு சரி, வரேன். பார்த்து போ. வெற்றி, இந்த மாசம் பொன்னியரிசிக்கு தான் அதிக டிமாண்டா இருக்கு. எல்லா ஊர்ல இருந்து அதான் கேக்குறாங்க. எந்த ஆர்டரையும் விட்டுறக்கூடாது. எதையும் மிஸ் பண்ணாம நம்ம தான் சப்ளை பண்ணணும். இந்த கள்ளக்குறிச்சிக்கும் வேலூருக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்களே, அரிசியெல்லாம் அனுப்பிச்சாச்சா? எல்லாத்தையும் அங்கேயே சரி பார்த்துட்டு அப்படியே அனுப்பிடலாமாப்பா? இந்த கோயம்புத்தூருக்கு அனுப்ப வேண்டியது கரெக்டா பாத்துக்க. நம்மள நம்பி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா போயிடுச்சான்னு செக் பண்ணு. பாத்துட்டேன்ப்பா. நீங்களும் ஒரு தடவை சரி பாத்துருங்க. இந்த விழுப்புரத்துக்கார உங்களுடைய சரக்கெல்லாம் கரெக்டா போய் சேர்ந்துருச்சா? அதெல்லாம் அனுப்பிச்சாச்சுப்பா. அப்படியே ரைட்டு. மதுரைக்கு அனுப்ப வேண்டியது? இல்லப்பா, இன்னைக்கு அனுப்பிடலான் இருக்கோம். அந்த திருத்தணிக்காரருக்கு லோடு அனுப்பிச்சிங்களா? கடலூருக்கு அது போயிடுச்சுப்பா. கரெக்டா போயிடுச்சான்னு செக் பண்ணு. இந்த சேலம் அம்மாப்பேட்டைக்காரர் பணம் அனுப்பிச்சிட்டாரா? இனிமேல் யாரு பணம் அனுப்பிச்சாலும் அதெல்லாம் போயிடுச்சு. டிரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லு. பேசணும். அப்புறம் பேசலாம். அப்பா பேசணும். ஐயோ போ, அப்புறம் பேசலாம். அதெல்லாம் முடியாது, பேசணும். வெளியே போய் பேசலாம், இப்ப வேணாம். பேசணும். என்ன மாமா? இப்ப வேணாம், வெளியே போய் பேசலாம். போயா? சொல்றத கேளு. போயா? மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சமையலை பத்தி பேசுறதா இருந்தா உங்க அத்தை கிட்ட பேசு. சேலத்து நுமினா உன் புருஷன் கிட்ட பேசு. இல்ல மாமா, நான் உங்ககிட்ட தான் பேசணும்.
ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா மாமா. அர்ச்சனா சாப்பாடு கொண்டு டேய், வந்துட்டியா? நீ என்னன்னு கேட்டானு நானே வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். சரி சரி வா போலாம். இல்லங்க, நான் மாமா கிட்ட தனியா பேசணும். நான் தான் சொல்றேன்ல, வீட்ல போய் பேசிக்கலாம். இல்லங்க, இப்பவே அவர்கிட்ட பேசணும். என்ன நீ நான் சொல்லியும் இவ்வளவு அடம் பிடிக்கிற? இல்லங்க, அது டேய். வந்து இதெல்லாம் வீட்லயே வச்சு சொல்லி கொடுத்துருக்கணும். இங்க வந்து பாடம் நடத்திட்டு இருக்க. வீட்டு பொம்பளைய முக்கியமான விஷயம் பேசணும்னு வேலை செய்யற இடத்துல வந்து சொல்ற அளவுக்கு நீ வச்சிருக்க. இதான் நீ குடும்ப நடத்துற லட்சணமா? இல்லப்பா நான் பேசிக்கிறேன். அது அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சே, என்னன்னு சொல்லு. மாமா, எனக்காக எதுவும் இல்ல. பூங்கொடி விஷயமா உங்ககிட்ட பேசணும். சொன்னா கேளு அர்ச்சனா, வீட்ல போய் பேசிக்கலாம். ஏங்க, இத பேசலாம்ல? இல்ல அது வந்து டேய் பேசாம இருடா. சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அது மாமா, சொல்லு சாமி. என்னது, உன் பொண்ணு ஓடி போயிட்டாளா? பொம்பளை பிள்ளையெல்லாம் காலேஜுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னேன், கேட்டியா? ஏய், அடுத்தவங்களை குறை சொல்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உன் பிள்ளைய நீ ஒழுங்கா வளர்த்துருக்கணும்ல. அவங்க ஆசைப்பட்டான்னு படிக்க வச்ச, ஆசைப்பட்டவனோட ஓடி போயிட்டா. இப்ப மூலையில உட்காந்து வைப்பாரு வை. இந்த பாரு, எல்லாமே நாம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. நீ ஒழுங்கா இருந்தேன்னா மேல படிக்கணும்னு கேட்கிற தைரியம் அவளுக்கு வந்திருக்குமா? இந்த விஷயத்துல பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பழி போட்டுருவேன். வைடா போன. ஏதோ பேசணும்னு சொன்னியே, சொல்லு. ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல மாமா, பூங்கொடிக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நீ என்ன அவளுக்கு சிபாரிசா? அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா நடிக்கிறா. இல்ல மாமா, உடம்பு நெருப்பா கொதிக்குது. இந்த பாரு, அவன் நினைச்சா காய்ச்சல வர வைப்பா, நினைச்சா தலைவலியை உண்டு பண்ணுவா, என்ன வேணாலும் பண்ணுவா. எந்தெந்த நேரத்தில் அவ என்னென்ன பண்ணுவான்னு அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அவன் நடிப்பெல்லாம் நம்பி ஏமாற வேணாம், போய் வேலையை பாருங்க போ. வா வெற்றி, மில்லுல வந்து என்ன விஷயம் பேச வருது? இந்த மனுஷன்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு. இவர் பெத்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கே ஒண்ணும் இல்லைன்னா எனக்கு என்ன வந்துச்சு? ஏமா, எங்க அண்ணன் உள்ள இருக்காரா? எதுக்கு கேக்குறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணுமா. ஏன், உங்க பையனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அவனுக்கு என்ன, தங்க மாதிரி இருக்கான். அப்போ உங்க வீட்டுக்காரர் நல்லா தானே இருக்காரு? ஏமா இப்படி எல்லாம் கேக்குற? இல்ல, முக்கியமான விஷயம்னா வேற என்ன?